என் லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படித்தானே? ஹாய், ஐம் சந்துரு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது டே 2 ஆஃப் ரீசெட் யுவர் மைண்ட். இப்படியே ஒரு நாள் ஒருத்தர் பேங்க் வேலைக்காக போயிருந்தார், இன்டர்வியூக்காக போயிருந்தார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அந்த வேலைக்காக போயிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 199 பேரை முடிச்சுட்டு கடைசி ஆளாக இவரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு அந்த பேங்க் மேனேஜர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. 8-3 எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அவர் 23 அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்டுட்டு பேங்க் மேனேஜர் சரிப்பா உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்துறேன்னு சொல்லி வேலை கொடுத்துட்டார். இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறார், என்னடா அது 8-3 24 தானே, நம்ம 23ன்னு சொல்லி அவர் ஏதோ தெரியாதனமா வேலை போட்டு கொடுத்துட்டாராட்டிருக்கு. சரி இப்போ நம்ம இதை சொல்ல வேண்டாம், பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில மாசங்கள் போச்சு, அவரும் பர்மனன்ட் ஆனாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் தெரியாமல் எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 8-3 24 தான், ஆனால் நான் 23ன்னு சொன்னேன், நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு. உடனே அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் அதை தெரியாமல் பண்ணல, உனக்கு முன்னாடி வந்த 199 பேருமே ரொம்ப தப்பான ஆன்சர் தான் சொன்னாங்க, நீ மட்டும்தான் அந்த ஆன்சருக்கு ரொம்ப பக்கமான ஒரு ஆன்சராக சொன்னேன். ஸோ அதனால தான் நான் உனக்கு தெரிஞ்சுதான் வேலை கொடுத்தேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளோ பெட்டராக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க வாழ்க்கை. இந்த பைத்தியக்காரத்தனம் கூட நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக அழகாக மாற்றும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நியரஸ்டாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுறோம். எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பர்ஃபெக்ஷனை நோக்கி போகாமல் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை பார்த்தோம்னாலே வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்.